கார்த்திகை மாத நட்சத்திர பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதலில் ரிஷபம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். தெளிவான சிந்தனையும் எடுக்கும் வேலைகளை ஆற்றி முடிக்கும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை நன்மையான மாதமாகும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்கள் சொந்த வீட்டில் குடியேறும் நிலை ஏற்படும். சிலர் வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். டிசம்பர் 6ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் உள்ள புதன் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார். கடன் கேட்டும் கிடைக்காமல் இருந்த நிலையை மாற்றுவார். கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க வைப்பார். புதிய இடம், வீடு வாங்கும் கனவை நிறைவேற்றி வைப்பார். சுக்கிரன் நவம்பர் 27 வரை உடல்நிலையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதன் பிறகு உங்கள் நட்பு வட்டத்தில் உங்கள் நிலையில் திடீர் மாற்றத்தை உண்டாக்கலாம். சுகஸ்தானத்தில் இருக்கும் கேது தாய் வழி உறவுகளின் வழியே பிரச்சனை, நெருக்கடியை ஏற்படுத்தலாம். சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு வரவும் இருப்பதால் இந்த மாதத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நம்மன். அடுத்த ரோகிணி நட்சத்திரம். எந்த நிலையில் பிறந்தாலும் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். ஜீவனஸ்தானத்தில் சனி, ராகு சஞ்சரித்து வருவதால் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகும். பணியாளர்கள் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆள வேண்டி வரும். இடமாற்றமும் ஏற்படலாம். சுயதொழில் செய்பவர்கள் பிறரை நம்பாமல் அனைத்திலும் நேரில் பார்வை செலுத்துவது அவசியம். உங்கள் விரையாதிபதி செவ்வாய் டிசம்பர் 6 வரை சப்தமஸ்தானத்திலும் அதன் பிறகு அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். உடல் பாதிப்பும் உண்டாகலாம். புதிய இடம் வாங்கும் முயற்சியில் சங்கடத்திற்கு ஆளாகலாம் என்றாலும் டிசம்பர் 6 வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களை பாதுகாப்பார். தேவையான வருமானத்தை அளிப்பார். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார். நவம்பர் 27 முதல் சுக்கிரன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆப்போசிட் செக்ஸ் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். அடுத்து மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். மனதில் தைரியமும் செயல்களில் வேகமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். சகோதரகாரகன் செவ்வாய் டிசம்பர் 6 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளலாம். கவனமாக செயல்பட வேண்டும். கவனம். சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். பிறருக்கு ஜாமீன் கொடுப்பது, முன்னிற்பது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சுகாதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் திடீர் மாற்றங்களை சந்திக்கும் நிலை சிலருக்கு ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதும் பணியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். வியாபாரிகள் தடை பிரச்சனைகளை சந்திக்கலாம். புதன் டிசம்பர் 6 வரை சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். சுயதொழில் செய்பவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் லாபம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் யாரையும் வேலையை விட்டு நீக்க வேண்டாம். 3ஆம் இடத்தில் உள்ள குரு வக்ரமாக இருப்பதால் நன்மைகளை அதிகரிக்கும். விவசாயிகள் இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர்.